ஷாப்பிங் பண்றதுக்கான உண்மையான சந்தோஷம் சேல்ல தான் கிடைக்கும். இனி ஒரு வாரத்துக்கு லீவ் தான். இன்னைக்கு வீட்டுக்கு போய் அம்மா கையால சில்லுன்னு லஸ்ஸி பண்ணி கொடுக்க சொல்லி சொல்ல போறேன். சார், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க சார். ஒரு மனுஷன் கடினமாக உழைச்சா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் நிரூபிச்சிட்டீங்க. என்னாச்சு சார்? நீங்கள் ஏதோ அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, நீங்கள் குமாரோட ஆனுவல் ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். இவ்வளோ நேரம் நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த டைம் இப்போ வந்துருச்சு. பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு. ரெடியா இருங்க. இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக நான் இங்க கூப்பிட போறது இந்த சிட்டியோட பிரபலமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்டர் ஷாம் விபுல். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த வருஷத்தோட பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர் மிஸ்டர் விராஜ். இப்போ விராஜ் ஸ்டேஜுக்கு வந்து அவரோட அவார்டை வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ மிஸ்டர் விராஜ் அவர்கள் நம்ம கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுவார். உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷன் நினைச்சா கடின உழைப்பு, நேர்மையோட பலத்துல வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த அவார்டை பெற இந்த சமயத்துல நான் என்னோட ரொம்பவே முக்கியமான என்ன ஆச்சு? அபிஜித், குண்டு லெஃப்ட் சைடில் பட்டு இருக்கு. பாஸ், அப்படின்னா ஷூட் பண்ணவன் இவருக்கு முன்னாடி இல்லை, சைட்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கான். அப்புறம் இவர் இங்கே நின்றுட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. லெஃப்ட் சைடில் குண்டு பட்டிருக்கு. அப்படின்னா கொலைகாரன் இந்த பக்கம் இங்கே தான் நின்று இருக்கணும் சார். இங்கே சுவர் இருக்கு, அப்படின்னா கொலைகாரன் செபத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். இத்தனை பேருக்கு நடுவில் ஷூட் பண்ணுறத கேட்டிருக்கணும், இல்லைன்னா பார்த்துருக்கணும்ல. இங்கே அதோ அங்கே செவத்துக்கு பக்கத்தில் கெஸ்ட் இருந்தாங்களா சார்? 2 இல்ல 3 பேர் இருப்பாங்க. 2ஆ 3ஆ? எத்தனை பேர் சார்? 3 பேர். யாரு நின்றுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? சார், ஷூட் பண்ண சத்தம் கேட்ட உடனே அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. மீதி ஆளுங்க இங்கே தான் இருக்காங்க. உங்ககிட்ட கெஸ்ட் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? எஸ் சார். எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அப்புறம் நீங்க யாராவது ஷூட் பண்றவங்கள பாத்தீங்களா? இல்ல சார். இங்க இருந்து ஒருத்தன் ஷூட் பண்ணியிருக்கான். இவரு இங்க இறந்து கிடக்குறாரு. யாரும் எதுவும் பார்க்கல, கேட்கல. அது எப்படி முடியும் சார்? ஆக்சுவலா எங்க எல்லாரோட கவனமும் ஸ்டேஜ்ல நடந்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ல இருந்தது. யாரு எந்த பக்கம் இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு நாங்க கவனிக்கல சார். சார், சச்சின். சரி, இங்க எல்லா கிளாஸஸும் சரியா இருக்கு. ஆனா இந்த ஒரு கிளாஸ்ல மட்டும் கிராக் இருக்கு. அபிஜித், கிளாஸ்ல கிராக் இருக்கு, ஆனா கிளாஸ் அப்படியே தான் இருக்கு, கீழே விழல. சார், இந்த மாதிரி கிராக்கெல்லாம் எப்போ வரும்னா கிளாஸ் எது மேலேயாவது பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா கிளாஸ் கிட்ட ஒரு பயங்கரமான சத்தம் ஏற்பட்டிருக்கணும். அப்போ இந்த சத்தம் ஷூட் பண்ண சத்தமாக தான் இருக்கணும். அப்புறம் ஷூட் பண்ணது இந்த கிளாஸ் கிட்ட பக்கத்தில் இருந்தால் நடந்திருக்கு. சலோங்கே, வாப்பா, இங்க பாரு, இந்த கிளாஸ் கிட்ட இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க.
பாஸ் ஷூட் பண்ணது இந்த இடத்துல இருந்து தான் தெரியுது. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிடுறேன். செக் பண்ணு. நீங்க தயவு செஞ்சு அவனை சும்மா விட்டுடாதீங்க. விராஜ கொண்டவனை சும்மா விட்டுடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம், இந்த வேலையை செஞ்சவனுக்கு கடினமான தண்டனை வாங்கி கொடுப்போம். மதுவி தைரியமா இரு. இந்த மாதிரி இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. சிஐடி கிட்ட இருந்து இதுவரையும் எந்த குற்றவாளியும் தப்பிச்சதே இல்லை. நீங்க சார், என் பேர் சேகர், விராஜோட ஒன்று விட்ட தம்பி. அப்புறம் நீங்க? என்னோட பேரு ஆஷிகா சார். பல வருஷமா நான் விராஜோட பிசினஸ் பார்ட்னர் சார். அப்புறம் சார், நான் விராஜ் சாரோட பிஓ. அப்படின்னா உங்கள யாருக்காவது யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இதை யார் செஞ்சிருப்பாங்க? இல்ல சார், அவருக்கும் யாருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது சார். இல்ல, விரோதம் இருந்திருக்கு, இல்லனா கொலையம் பண்ணியிருப்பாங்க. சார், நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க சார். விராஜ் சார் இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ரொம்ப மூட் ஆஃப்ல இருந்தார் சார். மூட் ஆஃபா? அவருக்கு தான் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைச்சிருக்கே. அப்படி கிடைச்சும் மூட் ஆஃப்ல இருந்தாரா? அதுதான் எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு சார். இவ்வளோ பெரிய சந்தோஷமான நேரத்தில் அவர் ரொம்பவே மூட் ஆஃப்ல இருந்தார் சார். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் அவரோட கோபம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். யாருக்கிட்ட இந்த ஃபோன் கால் வந்தது? அது தெரியல சார். ஆனால் விராஜ் சார் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது. உனக்கு மூளை நல்லதானே இருக்கு, என்ன வளர நீ எப்படி டீலை கேன்சல் பண்ண முடியும்? உன்னை விட மாட்டேன் நான். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் சார். நஷிகா மேடம், எந்த டீலை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இது எப்படி முடியும்? உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதா? நீங்க விராஜோட பிசினஸ் பார்ட்னர் தானே, உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. சார், நான் சொல்றது உண்மைதான். அந்த மாதிரி கேன்சல் ஆன டீல் எதுவுமே கிடையாது. கேன்சல் ஆன மாதிரி எந்த டீலும் இல்லை, சரியா? அது என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அது என்ன டீலு, என்ன பண்ணீங்கன்னு. மயூர் சார், விராஜோட போனை கொடு. கொஞ்சம் அதுல பாரு, கடைசியா வந்த போன். பேர் இல்ல சார், அன்னோன் நம்பரா இருக்கு பாருங்க. ஃபோன் பண்ணி கேளு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதா? அபிஜித், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னா அப்போ விராஜோட மரணத்துக்கு காரணம் இந்த ஃபோன் கால் தான். இந்த ஃபோன் நம்பர் யாரோடதுன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். மன்சா, தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டுடு. அம்மா ப்ளீஸ், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சிஐடி கிட்ட போய் தான் ஆகணும். அவங்க கிட்ட நான் உதவி கேட்டு தான் ஆகணுமா? இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன். மறுபடியும் உன்னை யாராவது தாக்கிட்டாங்கன்னா? அம்மா ப்ளீஸ், நான் பண்றது கரெக்டு தான். தயவு செஞ்சு என்னை விடுங்க. ஆமா, நான் சிஐடி கிட்ட போறேன். நீ என் கூட வரியா? ஓகே சார். மொபைல் கம்பெனியில் விசாரிச்சதுல தெரிஞ்சது அது அந்த நம்பர் அர்ஜுன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். அவரு பகவதியா காலனியில் இருக்காரு. ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. என்ன? அவரோட சிம்மை யார் யூஸ் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாதான் சார். இந்த கொலைகாரன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். எந்த தடயத்தையும் விட்டு வைக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மனுஷனோட சிம் கார்டை யூஸ் பண்றான். அப்புறம் விராஜ கொலையும் பண்ணிருக்கான். சார், இங்க பாருங்க சார், நாட்டு துப்பாக்கி இருக்கு. அப்போ அந்த கொலைகாரன் கொலையை பண்ணிட்டு இது இங்க போட்டு போயிட்டான் போல. என்ன அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ஆயுதத்தை இங்க போட்டு போயிட்டான்? நமக்காகவா இருக்குமோ? சார் ப்ளீஸ், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கோம். 1 மினிட். நீங்க யாரு? சார், என்னுடைய பேரு மன்சா. அப்புறம் இவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர் அமன். சரி, என்ன நடந்தது சொல்லுங்க. சார், எங்களை கொல்றதுக்கு யாரோ முயற்சி பண்றாங்க சார். எங்களை தாக்கியிருக்காங்க. உங்களை தாக்குனது யாரு? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், எதுவுமே தெரியாது. அப்புறம் எங்களை கொல்றதுனால யாருக்கு என்ன லாபம்னு எங்களுக்கு புரியல. இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க பயப்பட வேண்டாம். அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களை தாக்குனப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்களா? இல்ல சார், வெவ்வேறு இடத்துல தாக்கினாங்க சார். என்ன என்னோட ஆபீஸ்ல, அப்புறம் மன்சாவை ஷாப்பிங் மாலோட பார்க்கிங் லாட்ல. ஆமா சார், நேத்து மதியம் 12லேருந்து 1க்குள்ள. நேத்து மதியமா? அப்புறம் நீங்க இன்னைக்கு எங்களை பார்க்க வந்திருக்கிறீங்க?
நேத்து ஏன் வரல? சார் நாங்கள் பயந்துட்டோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார். சரி, உங்களை யாரு தாக்குனாங்களோ அவங்க முகத்தை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல? எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் நடந்தது. என்னால் சரியா அவங்க முகத்தை பார்க்க முடியல. அப்புறம் இதை பாருங்க, புல்லட் என் தோளில் பட்டுடுச்சு. ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஷூட் பண்ண ஆளு கரெக்டாக ஷூட் பண்ணானா இல்லையானா அவன் பார்க்கவே இல்லையா? சார் நல்லதா போச்சு அவன் அதை பார்க்கல. இல்லைன்னா நான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு உயிரோடு நின்றுட்டு இருக்க மாட்டேன். சரி, இது யாரோ புதுசா பண்ண வேலையா இருக்கணும். ஒருவேளை ப்ரொஃபஷனலா இருந்தா இந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டாங்க. அமன், உங்க மேலேயும் குண்டு பாஞ்சுதா? எனக்கு நடந்தது ரொம்பவே விசித்திரமா இருந்தது சார். ஹலோ, அட இல்லைப்பா, நான் ஆஃபீஸில் தனியாக தான் இருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, அதனால எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு, முடிச்சுட்டு நானும் கிளம்பலான் தான் இருக்கேன். ஓகே, டேக் கேர், பபாய், பாய். அட, ஆஃபீஸில் இந்த டைமில் யாராக இருக்கும்? என்ன? சரி நான் திரும்ப வந்துடுறேன். சார், அவங்கள ஷூட் பண்ண வந்தவன் ஷூட் பண்ணாமல் போயிட்டானா? அதானே. சார் இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. சார், என்ன நடந்திருந்தாலும் அட்லீஸ்ட் என்னோட உயிர் தப்பிச்சுதே சார். உண்மைதான், இது நல்ல விஷயம்தான். இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணணும். எங்களுக்கு அவனோட ஸ்கெட்ச் வேணும். சார் ஸ்கெட்ச் வேணா பண்ணிடுவோம். ஆனால் பியூரோ விட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். ஒருவேளை எங்களை மறுபடியும் கொலை பண்ண முயற்சி பண்ண? இனிமே உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இனிமே உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு. ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. மனிஷாவை ஷூட் பண்ண வந்தவன் மனிஷாவை கிட்ட இருந்து ஷூட் பண்ணியிருக்கான். ஆனா உயிர் எடுக்கிற மாதிரி ஷூட் பண்ணல. அப்புறம் அம்மனை ஷூட் பண்ண போனவன் ஷூட் பண்ணாமலே திரும்ப போயிடுறான். இந்த மாதிரி ஏன்? இல்ல இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. சார், இதுதான் சார் ஸ்கெட்சு. தேங்க்யூ, நீங்க போங்க. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா இவங்க தான் அவங்கன்னு? ஆமாம் சார், கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்கள் 2 பேரும் போகலாம். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுடைய சிஐடிஸ் எப்பவும் இருப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரேயா, இவங்க 2 பேரும் பழைய குற்றவாளிகளான்றதை செக் பண்ணுங்க. ஓகே சார். சலங்கே சொல்லு, அந்த டேபிள்ல இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்களா? அந்த வைன் கிளாஸ் இருந்த டேபிள் இருந்து? ஓகே, சரி. சார் கிடைச்சதா? இல்லை சார், இவங்க 2 பேரை பற்றி நம்ம டேட்டா பேஸில் எந்த ரெக்கார்டும் இல்லை. அவங்க 2 பேர் மேலேயும் எந்த ரெக்கார்டும் இல்லையா? ஒரு வேலை பண்ணுங்க, அந்த மால் மனிஷாவை தாக்கினாங்களே அந்த பார்க்கிங் லாட், அப்புறம் அவனுடைய ஆஃபீஸ், இந்த 2 இடத்துக்கும் பக்கத்தில் அந்த சமயம், அதாவது ஷூட் பண்ண சமயத்தில் அந்த டைம்ல எத்தனை செல்போன்ஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருந்ததோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஆனால் சார், 1000 கணக்கில் மக்கள் இருப்பாங்களே. கண்டிப்பா 1000 கணக்கில் மக்கள் இருப்பாங்க, 1000 கணக்கில் போன்ஸ் இருக்கும். ஆனா குற்றவாளி அவங்கள யாரோ ஒருத்தன், கண்டிப்பா அவங்கள தான் யாரோ ஒருத்தன். யார் அந்த பார்க்கிங் லாட்ல மனிஷா கூட கிட்ட இருந்தாங்களோ, அப்புறம் ரொம்ப கிட்ட இருந்தவங்க அமன் கிட்ட, அமனுடைய ஆபீஸ்ல, அவங்கள தான் யாரோ ஒருத்தர் இவங்க 2 பேருக்கும் நெருக்கத்தில் இருந்திருக்காங்க. ஃப்ரெடி பங்கஜை கண்டுபிடிக்க சொல்லுங்க. சார், ஃபங்க்ஷன் ஃபுட்டேஜ் ரெடியாக இருக்கு. நிக்கில், இப்போ அந்த டேபிளை ஜூம் பண்ணுங்க. எங்கேருந்து ஷூட் பண்ணாங்களோ அங்க. மை காட், இந்த டேபிள்ல 3 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சாகணும். இந்த 3 பொண்ணுங்களும் யாரு? இவ்வளோ நீளமான லிஸ்டா? எனக்கு ஸ்கூல் ஞாபகம்லாம் வருது. அப்புறம் இவ்வளோ பெரிய லிஸ்டா? ராஜா மகாராஜா பேர்லாம் எழுதி வச்சிருப்பேன். அதை வாங்கிக்க.
இன்னொரு லிஸ்ட்டும் வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய லிஸ்டா சார்? எனக்கு தலை சுத்துது சார். பயப்படாதீங்க சார், இதுதான் கடைசி. அப்படியா? ஓ, எனக்கு தூக்கம் வருது. அன்னைக்கு மனுஷா இருந்த மால், அப்புறம் அவனுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இத்தனை பேர் இருந்திருக்கானுங்க. நமக்கு தேவையானவங்கள நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் ஒரு வேலை பண்ணலாம் சார். நம்ம ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை நமக்கு நேரம் நல்லா இருந்தா குற்றவாளி கிடச்சிடலாம்ல. குட் ஐடியா. ஃபோனை போடு. இங்கி பிங்கி பாங்கி ஃப்ரெடி சாரி சேடாங்கி. இந்த நம்பர் பண்ணலாம் சார். ஹலோ ஹலோ, உங்கள் பேர் என்ன மேடம்? உனக்கே சொல்லணும்? உனக்கு வெக்கமா இல்லை? தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஐயோ இல்லை மேடம், நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீ மட்டும் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு வச்சுக்க, நான் சிஐடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அட நாங்களே சிஐடி தான் மேடம். நான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன். மறுபடியும் ஃபோன் பண்ண மரியாதை கெட்டுடும். அட மேடம், ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? என் புருஷன் தானே உங்ககிட்ட சொன்னான் எனக்கு ஃபோனை பண்ணி தொந்தரவு பண்ண சொல்லி. போய் அந்த ஆள்கிட்ட சொல்லு, நான் வரதட்சணையா சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு. வரதட்சணையா? ஏப்பா பங்கஜ், என்னாச்சு? அந்த பேரை கேட்ட உடனே உன்னுடைய உடம்புல 440 வோல்ட் கரண்ட் பாஞ்ச மாதிரி இருக்கு. அட சார் கேட்காதீங்க. வரதட்சணை தான் சார் என் துக்கத்துக்கே காரணம். சார், என்னோட பழைய காயம் வலியை ஏற்படுத்துது. எனக்கு ஒன்றும் புரியல சார். உங்களுக்கே தெரியும்ல, என்னோட ஸ்கூலு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு சார். நான் மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்? எல்லாம் இந்த வரதட்சணையால தான். பங்கஜ், ஒரு சிஐடி ஆஃபீஸரா இருந்துக்கிட்டு உனக்கு வரதட்சணை வேணுமா? சே, கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இரு, நான் இப்பவே ஏசிபி சாருக்கு ஃபோன் பண்றேன். அட ஏசிபி சாருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க. நான் ஒன்றும் வரதட்சணை கேட்கல. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வரதட்சணை கேட்குறாங்க. அவங்க கேட்குற வரதட்சணையை நான் கொடுக்குற வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்களாம். அதனால தான் வரதட்சணைன்றதை கேட்ட உடனே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு சார். நீ கவலைப்படாத பங்கஜ். எந்த பொண்ணு உன்னை உண்மையா விரும்புகிறாளோ அவ உன்னுடைய மனசை மட்டும்தான் பாப்பா. வரதட்சணையோ பணமோ கிடையாது. சரியா? நிஜமாவா சார்? சரி, இப்போ இந்த கல்யாண கனவு காண்றதை விட்டுட்டு வேலையை பாரு. வேலையை பார்க்கறதா? லிஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கே. ஏன்பா எதுக்குப்பா அலற? ஒரு வேலை பண்ணலாம், வா பார்ப்போம். இந்த எல்லா நம்பர்லேயும் அந்த 2 நம்பர் எங்கே இருக்கு? அது மனிஷாவோட மால், அப்புறம் அமினோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருந்தது. பார்த்துடலாம் சார். சார், இந்த நம்பரை பாருங்கள் சார். சார், இது மால்லேருந்து வெறும் 70 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. சார், இந்த நம்பரை பாருங்கள். இது ஆஃபீஸ்லேருந்து வெறும் 20 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது இந்த அப்புறம் இந்த 2 நம்பரும் யாரோட பேரில் இருக்கு? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சார், ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்களேன். அது என்னன்னா, எங்கள் அம்மா எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. சார் எக்ஸ்கியூஸ் சார், இந்த 2 நம்பர் ட்ரேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஷீத்தல் குமார்ன்ற பேரில் இருக்கு. ஷீத்தல் அப்படின்னா பங்கஜ், அன்னைக்கு மனிஷாவை கொலை பண்ணுறதுக்கு பையன் இல்லை, பொண்ணு வந்திருக்கா. ஆனால் மனுஷா அது ஏதோ பையன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் இன்னும் சுற்றிக்கிட்டே போகுது. ஒரு வேலை பண்ணலாம், தயா சாருக்கு கால் பண்ணுவோம். சரி, எங்களை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? இப்போ தெரிஞ்சிடும். சரி, உங்க கூட இருந்த அந்த 3வது பொண்ணுங்க சார், அவங்க அட்ரஸோ நம்பரோ கிடைக்கல சார். அவ்வளோ ஏன் அவங்க பேர் கூட லிஸ்ட்டில் இல்லை சார். கெஸ்ட் லிஸ்ட்டில் அவளுடைய பேர் கூட இல்லையா? அப்படின்னா அபிஜித் அவ யாரோட இன்விடேஷன்லேயோ உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்திருக்கா, அப்புறம் விராஜை ஷூட் பண்ணிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டா. என்ன? அவ்வளோ விராசார கொன்னது? ஆமா, நீங்க 2 பேரும் தான் அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு இருந்தீங்க. அவகிட்ட கன் இருந்ததை நீங்க ஏன் பார்க்கல? சார், என்னுடைய கவனம் மொத்தமும் ஃபங்க்ஷன் மேலே தான் இருந்தது சார். நானும் தான். வா, உங்க 2 பேருடைய கவனமும் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் மேல இருந்தது. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு தன்னுடைய கன் எடுத்து குறிப்பாத்து அப்புறம் ஷூட் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. ஆனா அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. இதை நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? கமான் சொல்லுங்க, அந்த பொண்ணை பத்தி வேற என்ன ஞாபகம் வருது? சார், அவ டேபிள் மேல ஒரு பெரிய பேக் வச்சிருந்தா. அநேகமா அந்த கன் அதனால தான் எங்களுக்கு தெரியல போல இருக்கு. எங்க? சார், அது அந்த டேபிள் இருக்கே, அங்க அந்த ஃப்ளவர் வாஷ் இருக்கே, அது கிட்ட தான்.
அப்புறம் ஒயின் இருந்த கிளாஸ் பக்கத்தில் தான் இருந்துச்சா? ஆமா சார் இருந்தது. அப்புறம் அந்த பேக்கை வச்சு அவ ஏதோ பண்ணிட்டு இருந்தா சார். இங்க வாங்க. நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. ஆமா சார். அவ பேக் எங்க வச்சிருந்தா? சார் அவளோட பேக் இங்க இருந்தது. அப்புறம் கிளாஸ் இங்க இருந்ததா? ஆமா சார். அப்படின்னா அபிஜித் பேகுக்குள்ள கன்னை மறைச்சு வச்சிருந்திருக்கா. பேகை வச்சு அவ என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால, அங்க அவ குறி வச்சிருக்கா, அப்புறம் ஷூட் பண்ணிருக்கா. சார் அவளோட முகத்தை நம்ம பார்த்துட்டோம். அவளோட ஃபோட்டோவை டெலிவிஷனில் நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாமா சார்? ஆனா அதுக்கு முன்னாடி அபிஜித் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. சார் இந்த 2 கேமராஸ் இருக்கு. இது ஃபங்க்ஷன் ஹால்குள்ள இருக்கு சார். அப்புறம் இது மெயின் கேட்டோடது. அவ ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கா. இப்போ மெயின் கேட் ஃபுட்டேஜ் காட்டுங்க. சரிங்க சார். சார் இவ டாக்ஸில வந்திருக்கா. டாக்ஸி இல்லையா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரிவைன் பண்ணுங்க. பாஸ். இப்போ அந்த டாக்ஸியோட நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணுங்க. அந்த டாக்ஸி நம்பரை கண்டுபிடிங்க. அவ எங்க ஏறினான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த டாக்ஸி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். VWJA 3856. ஆமா, நவம்பர் 23 ராத்திரி சரியா 8 மணிக்கு இந்த டாக்ஸி ஒரு பொண்ணை த்ரில்லா ஆடிட்டோரியம்ல விட்டுருக்கு. அந்த பொண்ணோட மொத்த டீட்டெயிலும் எங்களுக்கு வேணும். புரியுதா? ஆமா, இது கொலை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த டாக்ஸி கம்பெனி என்ன சொன்னாங்க? சார் டாக்ஸிக்காரங்க டீட்டெயில்ஸை இமெயில் பண்றாங்களாம். ஓகே, டாக்ஸி கம்பெனி இமெயில் வந்துடுச்சா? யா, இது அவங்க மும்பை ரோட் மேப். அப்புறம் இதுதான் அந்த சிகப்பு டாட். இதுதான் அந்த டாக்ஸி. அப்புறம் இந்த டாக்ஸியோட ரூட் இதை பாருங்க, த்ரில்லா ஆடிட்டோரியம். அப்படின்னா அந்த பொண்ணு அந்த டாக்ஸியை ஜுவாலா ரோட்ல பிடிச்சிருக்கா. ஜுவாலா ரோட்ல இருந்து. புத்திசாலி பொண்ணு சார். அந்த டாக்ஸி அவ வீட்டில் இருந்து புக் பண்ணல, கூட்டம் அதிகமான ரோட்டுக்கு வர வச்சிருக்கா. அப்படின்னா இந்த பொண்ணோட வீடு ஜுவாலா ரோடுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும். நிக்கில் சார், ஒரு வேலை பண்ணு, நீயும் ஜெயவந்தியும் போங்க, ஜுவாலா ரோடுக்கு போங்க. அங்க நல்லா நீங்க தேடி பாருங்க. ஷீதல், என்ன? நீ தானே ஷீதல்? நீங்க என்ன பேசுறீங்க? இந்த ஹெட்ஃபோன்ஸை எடுத்தாதான் உன் காதல விழும். ஐ ஆம் so சாரி. நீங்க 3 பேரும் தீபாவோட கசின்ஸ் இல்லையா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் கசின்ஸ்லாம் கிடையாது, நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? சார் எல்லாம் ஓகே தானே? சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நீ மால் என்ன பண்ணிட்டு இருந்த? எந்த மால்? அந்த மால் தான் ஜவார் நகர்ல இருக்கே. சார் மால் நான் எந்த மால்லையும் கிடையாதே. அப்புறம் ஜவார் நகர் என் வீட்டில இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. நான் அங்கே போகிறதே கிடையாது. இங்கே பாரு ஷீதல், ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீ ஜவாஹர் நகர் போகலன்னா உன்னோட ஃபோன் அங்கே எப்படி போச்சு? ஆனால் என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. அது என்கிட்ட இல்லவே இல்லை. உங்களுக்கு அது கிடைச்சிதா? ஓ, அப்போ ஃபோன் இல்லையா? நல்ல கதை. ஆனால் சிஐடிக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா எங்களுக்கு இதுவும் தெரியும், இப்போ உங்கள் ஃபோனு எங்கே இருக்குன்னு. இங்கே வீட்டில் தான் இருக்கு, நெட்வொர்க் இங்கே தான் காட்டுது. ஆனால் என்கிட்ட என் ஃபோனே இல்லையே. அப்புறம் நெட்வொர்க் வந்து சிக்னல். ஒருவேளை என் வீட்டு வேலைக்காரமா அந்த ஃபோனை திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு தான் நினச்சேன். உள்ள யார் அது? யாரும் இல்லை, ஒரு வேலை எலியா இருக்கும். எலியா? நீங்கள் எங்கே போகிறீங்க? ஏன் அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும்
உங்களுக்கு வெக்கமா இல்லை? இப்படி தான் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவாங்களா? என்னடா பண்றது, வர வேண்டிய கட்டாயம். என்ன நீங்கள் ரொம்ப பெரிய எலியா இருக்க. இவனுக்கு எலிப்பொறி தேவை, நாங்கள் கூட்டிட்டு போறோம். அவள் இந்த இடத்துல தான் டாக்ஸியில் வந்து ஏறி இருக்கணும். அவள் எதுக்காக வேறு இடத்தெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து டாக்ஸியை ஏறி இருக்கணும்? அதுதான் புரியவே மாட்டேங்குது. இங்கே பாரு நிக்கில் ப்ரோ, உன்னோட புத்திசாலித்தனத்தை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா, ஒரு பர்சன் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு போகிறான்னா அவன் வெளியில் நடந்துட்டு வரலான்னு போகிறான். அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எதுக்காக நடக்கணும்? அது டிபெண்ட் ஆகுது. அப்படி சின்ன பசங்கன்னா கோவிலுக்கோ ஸ்டுடியோக்கோ சைட் அடிக்க போவான். அப்படி வயசான ஆளுனா அவங்க சந்தோஷத்தில் வெளியே போகிறாங்க. ஆனால் பொம்பளைங்களோ பொண்ணுங்களோ அப்படி கிடையாது. உனக்கு அது தெரியாதா? இல்லை. பொண்ணுங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கோம்ல? அது கொஞ்சம். எதுவும் தெரியாதா? இல்லை. எதுக்கு வெக்கம்? இல்லை, அது வந்து இங்கே பார், பொம்பளையோ பொண்ணோ ஒரு வாட்டி ரெடி ஆயிட்டாங்கன்னா அவ ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டா. அதாவது போக மாட்டா, போகவே மாட்டா. அப்படின்னா அது ஏன்னா அவ எதுக்காக ரெடி ஆனாலோ டாக்ஸியும் அந்த இடத்துக்கு தான் அவ வர வச்சிருப்பா. அதாவது வீட்டுக்கிட்டேயே. கண்டிப்பா. வீடியோல தான் பார்த்தல அவ எவ்வளோ ரெடி ஆகி வந்திருந்தான்னு. இவ்வளோ லிப்ஸ்டிக்கோ இல்லை மேக்கப்போ அவ ஹோட்டலில் போடலை, வீட்டில் தான் போட்டிருப்பா. அவளோட வீடு இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பொண்ணுங்களை பற்றியா? இல்லை இல்லை, அவங்க எங்கே இருந்தாலும் மருந்து மாத்திரையெல்லாம் பக்கத்தில் தானே வாங்குவாங்க. புத்திசாலி தான் பண்ணி. அப்படிதான். போய் விசாரிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எங்களுக்கு ஒன்று வேணும். ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. என்ன இது? இது ப்ரிஸ்கிரிப்ஷனா? கொஞ்சம் கவனமாக பாருங்க. என்ன விஷயம்? இங்கே பாரு, நாங்கள் சிஐடிஸ். இந்த ஃபோட்டோ நல்லா கவனமாக பார்த்துட்டு சொல்லு. இவ்வளோ இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கியா? இது என்னோட. என்னது உன்னோட? இல்லை இல்லை, எனக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. இது அந்த பொண்ணு தானே? இங்கே பாரு, இது அந்த பொண்ணு தானே, பாரு. அட ஆமாம், இவங்க தான் 11 நம்பர் வீட்டில் இருக்காங்களே. 11 நம்பரா? ஆமாம், 11 நம்பர் வீடு. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. நிறைய தடவை வீட்டுக்கு மருந்து அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஏன் உடம்பு சரியில்லையா? இல்லை இல்லை, ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. நம்பர் 11. ஹலோ மேடம், வண்டி எடுங்க மேடம். ஏய், என்ன விளையாட்டு? வண்டி எடு. அப்படி விளையாடுறது இங்கே பிடிக்கலன்னா சிஐடி பீரோக்கு நட. அங்கே கொஞ்சம் இந்த விளையாட்டை வச்சுப்போம். சிஐடியா? சார் ப்ளீஸ் என்னை போக விட்டுருங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை. வாய மூடு. பணத்தை வாங்கிட்டு மக்களை கொல்றீங்க, எதுவும் பண்ணலன்னு சொல்ற? உங்ககிட்ட யார் சொன்னது மனிஷாவையும் அம்மனையும் கொல்ல சொல்லி?
பிரீத்தம் தான். யார் அந்த பிரீத்தம்? அவங்க பெரிய ஆளுங்க கிட்ட கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அதை எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்கிட்ட மனுஷாவை கொல்ல சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிங்கு கிட்ட அமனை கொல்ல சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மொத்த பேரையும் கொல்ல சொல்லி பிரீத்தம் தான் சொல்லிட்டு இருக்கானா? அப்புறம் மனிஷா அமனையும் கொல்றதுக்கு பிரீத்தம் கிட்ட யார் சொன்னாங்க? பிரீத்தம்க்கு கான்டாக்ட் கொடுத்தது யாரு? சார், விராஜ் தான். விராஜ். அப்படின்னா சார் இந்த விராஜ், மன்ஷா, அமனோட கேஸ் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதா? அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சச்சின், விராஜ் பிரீத்தம் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான் மனிஷாவும் அமனையும் கொல்ல சொல்லி. அப்புறம் விராஜையே கொன்னு இருக்காங்க. சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? அமனும் மனுஷாவும் சேர்ந்து விராஜா கொண்டுட்டாங்களா என்ன? அப்புறம் மனிஷாவும் அமனும் நம்ம கிட்ட எதுக்கு வரணும்? சரி, மன்ஷா அமன் கொலை பண்ண சொல்லி உனக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, பணத்தை வாங்கிட்டு நீங்க 2 பேரும் ஏன் கொலை பண்ணாம விட்டீங்க? நாங்கள் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சார். பிரீத்தம் தான் கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. பிரீத்தம் கடைசி நேரத்தில் இவங்க 2 பேரையும் கொல்ற பிளானையே கேன்சல் பண்ணிட்டானா? ஏன்? இதோட கதை தான் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, விராஜோட மரணத்துக்கு பின்னாடி இந்த பிரீத்தம் சம்பந்தப்பட்டிருக்கான். தீபிகா. எஸ் சார். விராஜை கொல்ல சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னாங்க? பிரீத்தம் தான். பிரீத்தம். சார், ஆனால் பிரீத்தம் கிட்ட விராஜை கொல்ல சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? அதுவும் தெரிஞ்சிடும் நிக்கில். சார், நான் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணணும்? நான் வீட்டுக்கு போகலாமா? ஏன்? அப்படி என்னம்மா நல்ல காரியம் பண்ணிட்ட? உன்னை நாங்கள் போக விடுறதுக்கு, ஒரு கொலைகாரனை காப்பாற்றுறதுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்க, புரிஞ்சுதா? சார், நான் அவனை லவ் பண்ணுறேன், அதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். இவனை காதலிச்சு என்ன பெரிய காரியத்தை பண்ணிட்ட நீ? இவனை காப்பாற்ற நீ முயற்சி பண்ணியிருக்க. அவனுக்கு தண்டனை உண்டு, ஆனால் உனக்கும் தண்டனை உண்டு. ஸ்ரேயா, இவளை கூட்டிட்டு போ. வா. ஹிலேஷ், உங்ககிட்ட பிரீத்தமோட நம்பர் அட்ரஸ் இருக்கும்ல? சார், நான் எப்பவும் பிரீத்தம் கிட்ட டைரெக்டாக பேசினதே இல்லை. எப்பவும் அவனோட செக்ரட்டரி ஜியா கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். தீபிகா, பிரீத்தமோட நம்பர் இருக்கா? இல்லை, நான் எப்பவும் அவருடைய செக்ரட்டரி ஜியா கிட்ட தான் பேசுவேன். அப்போ செக்ரட்டரி ஜியாவோட நம்பரை கொடு. சார், ஏதாவது ஒரு நம்பராக இருந்தால் சொல்லலாம். அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் புது நம்பரில் இருந்தால் பண்ணுவாங்க. அப்புறம் யாரை கொல்லணுமோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்வெலப்பில் போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சுடுவா. புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுவாளா? தன்னைத்தானே ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த செக்ரட்டரி ஜியா. ஆனால் அவளுக்கு தெரியாது, அவ நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. சிஐடி. இனிமே ரொம்ப நேரம் அவளால் தப்பிக்க முடியாது. இந்த ஜியா எந்தெந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ அந்த எல்லா நம்பரும் எங்களுக்கு வேணும், இப்பவே, இந்த நிமிஷமே. சார், இங்கே பாருங்கள். இந்த மேப்பில் சிகப்பு கலர் மார்க் தெரியுதில்ல? ஜியா இன்னைக்கு இந்த நம்பர்லாம் அந்தந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கா. இதுதான் அந்த நம்பர். ஜியா பயன்படுத்தின நம்பர். ராஜா பார்க்ல இருந்து காத்திபுரா வரைக்கும் போயிருக்கு. அவ 30 நிமிஷம் பேசியிருக்கா. 30 நிமிஷம். அதுக்கப்புறம் காத்திபுரால இருந்து ஷாம் நகர் வந்திருக்கா. அந்த சமயத்தில் அவ 40 நிமிஷம் பேசியிருக்கா. எஸ் சார், அந்த 3வது நம்பரை பயன்படுத்தினது ஷாம் நகர்ல இருந்து கிரீம்ஸ் ரோடுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கா சார். அதுக்கப்புறம் அவ கிரீம்ஸ் ரோட்ல இருந்து வித்யா நகருக்கு போயிருக்கா. சார், வித்யா நகர்ல ஜியாவோட நம்பர் கூட இன்னொரு நம்பர் இருக்கு. அப்படின்னா இந்த நம்பர் பிரீத்தமோட தான் ஸ்ரேயா. இது பிரீத்தம் தான். இந்த பிரீத்தம் தான் ஜியாவுக்கு கால் பண்ணியிருப்பான், வித்யா நகர்ல மீட் பண்ணலான்னு சொல்லி. சார், வித்யா நகர்ல அந்த ஜியாவோட நம்பர் ஆஃப் ஆயிடுச்சு சார். சரி, ஆகட்டும். ஆனா இன்னொரு நம்பர் இருக்குல்ல, ஜியா கிட்ட இருக்கிற நம்பர், அதை ட்ராக் பண்ண நிக்கில். சார், இப்போதைக்கு இந்த நம்பர் சிவில் லைனில் ஏதோ பங்களாவில் இருக்குது சார். பங்களா நம்பர் 17. சிவில் லைன் பங்களா நம்பர் 17. ஜியா, உன்னோட சாரி ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்கின? ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து பண்ண வச்சேன். அவங்க டிசைனர். வாவ் ஜியா, உன்னோட சாய்ஸை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு பழைய எதிரி இருக்கான். அவன் கதையை முடிக்கணும்.
பணத்தை பற்றி யோசிக்காதீங்க. யாரோ லவ்வரோட ஃபோன் போல இருக்கு. நான் பிரீத்தம் சாரோட செக்ரட்டரி பேசுகிறேன். உங்களோட விஷயத்தை நான் அவர்கிட்ட தெரிவிச்சிடுறேன். 10 லட்சம் ஆகும். நான் 20 லட்சம் கொடுக்குறேன். ஆனால் அவன் தப்பிக்கக்கூடாது. அவங்க மேலே அந்தளவுக்கு வெறுப்பா? அப்படி என்ன துரோகம் பண்ணார் அவர்? உங்களை நேரில் பார்த்து சொல்கிறேன். வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் இல்லை அது நான் தான். உங்களையும் நான் பார்த்துட்டேன். நீங்கள் யாரு? ஆக்சுவலாக என் பேர் அபிஜித். சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தெரியும். நான் சிஐடியில் வேலை பார்க்குறேன். நீங்கள் என்ன எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? சிஐடிக்கு இங்கே என்ன வேலை? அட அதான் ஃபோனில் உங்ககிட்ட சொன்னேனே. அதுவா? யாரோ கலாட்டா பண்றாங்கன்னு நினைச்சேன். அதான் நானும் கிட்டலா பேசினேன். கான்ட்ராக்ட்ல கொலை பண்ற உனக்கு விளையாட்டா இருக்கு. என்ன நடக்குதுங்க? சாரி கேர்ள்ஸ், பார்ட்டி முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாரும் கிளம்பலாம். தேங்க்யூ வெரி மச். கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் பாடி போலாம். உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு. இங்க பாருங்க, நான் பிரீத்தம்காக வேலை பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்ல. வாவ் சார், இவ்வளோ நேரம் பிரீத்தம்மை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்ததில்லைன்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி சொல்ல போகிறாங்க, நான் தான் பிரீத்தம்னு. அட நான் எதுக்காக அப்படி சொல்லணும்? நான் பிரீத்தம் இல்லை, நான் ஜியா. கொஞ்சம் உங்கள் ஐடியா காட்டுங்க. ஐடி கார்டு? ஐ கார்டு தான். டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஏதாவது இல்லை? இல்லையா? ஓ, கொஞ்சம் நீங்கள் மேடமோட பேக்கை செக் பண்ணுங்களேன். சார், இந்த அழகான முகத்தோட பேரு பிரீத்தம் யோகிதா. அப்படியா? அப்படின்னா நீங்கள் தான் பிரீத்தமா? எங்கே ஓடுற? முதல்ல உன் முகத்துக்கு ஒரு மேக்கப்பை போடுவோம். நான் தான் பிரீத்தம். அப்புறம் நான் தான் இந்த கான்ட்ராக்ட் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். விராஜை கொல்ல சொல்லி யாரும் உனக்கு பணம் கொடுத்தா? மன்னிச்சிருங்க, சொல்லாம கொல்லாம வந்துட்டோம். என்ன பண்றது, வேலை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீங்க அந்த தீபிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. சிஐடி கிட்ட இருந்து அவளால எஸ்கேப் ஆக முடியல. ஆனா அவ எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? அவளுக்கு விராஜ் என்ன பாவத்தை செஞ்சாரு? இல்ல வீராஜ் பாவம் தீபிகாக்கு எந்த பாவமும் பண்ணல. எதுக்காக எங்க அண்ணனை கொல்லணும்? ஏன்னா யாரோ தீபிகாக்கு பணம் கொடுத்து வீராஜை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. விராஜை கொல்றதுக்கா? ஆனா விராஜை கொலை சொல்றது யாரு? தீபிகாக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னா அவன் இங்க தான் நின்றுகிட்டு இருக்கான். அதுவும் எங்க முன்னாடி. விராஜ் இறந்து போனதை நினைச்சு முதல்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். யாரு? சேகர், நீயா? உனக்கு ஓடி போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. எங்க ஜெயிலுக்கு வெளியே பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்கு. அங்க உன்னோட ஆசை நிறைவேறிடும். சொல்றதுக்கு வேணா இது எங்க ஃபேமிலி பிசினஸா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் விராஜனை மட்டும்தான் நடத்திக்கிட்டு வந்தாரு. ஸோ அதனால உனக்கு பொறாம? யாருக்கு அது பொறாம? ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவரோட பேர்ல, ஃபேக்டரிஸ் எல்லாம், இண்டஸ்ட்ரி எல்லாம் அவரோட பேர்ல தான் இருந்துச்சு. நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் நான் விராஜனோட கதையை முடிக்க அவன் அப்புறம் மனுஷா கூட கை கோத்தேன். அப்போ உங்க 3 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான், வீராஜோட அழிவு. ஆமா, விராஜனனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது அவனும் மனுஷாவும் ராத்திரி பகலும் வளைக்கிறாங்கன்னு அவரால் அது தாங்கிக்க முடியல. அவங்க 2 பேரையும் கொல்ல சொல்லி கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தாரு. அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முன்னாடி நீ அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி வீராஜை கொல்ல கான்ட்ராக்ட் பேசியிருக்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? வீராஜன் என்ன பெரிய உத்தமரா? ஆமா, அவரு உத்தமம் கிடையாதுதான். ஆனா அவரு உன்னை தம்பியா இல்லாம தன்னுடைய சொந்த மகனா நினைச்சிட்டு இருந்தாரு. நீ செஞ்ச காரியம் இருக்கே சேகர், அதுக்கு உன்னால எந்த பிராயச்சித்தத்தையும் பண்ண முடியாது. பிராயச்சித்தம் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதுவும் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி தூக்கு தண்டனை வர்றதுக்கு ஆர்டர் கிடைக்கிறவங்க.